Peacemakers of Christo. நீண்ட நாளாய் பல வருடங்களாக பல மாதங்களாக நீ துன்பப்பட்டு கொண்டிருக்கிறாயா? மத்தேயு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 20வது வசனத்துல, அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார். ஏனெனில் அப்பெண், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே, துணிவோடிரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அந்நேரத்திலிருந்தே அப்பெண் நலம் அடைந்தார். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கல்வாரி நாயகனே, கருணையுள்ள தெய்வமே, அந்நாளிலே அப்பா அந்த சிலுவையை சுமந்து கொண்டு ஆண்டவரே, அந்த பாரமான 150 கிலோ எடையுள்ள அந்த பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு ஆண்டவரே, ஆணிகளால் அடிக்கப்பட்ட அந்த முள்முடியை சுமந்து கொண்டு ஆண்டவரே, சாட்டையினால் அடிக்கப்பட்ட ஆண்டவரே, உம்முடைய தோலை எல்லாம் கிழித்து எறிந்த அந்த காயங்களை சுமந்து கொண்டு, ஏசப்பா, வலிகளை சுமந்து கொண்டு, எங்கள் பாவங்களை சுமந்து கொண்டு, எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டு, எங்கள் நஷ்டங்களை சுமந்து கொண்டு, எங்கள் தோல்விகளை சுமந்து கொண்டு, தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் சாபங்களை சுமந்து கொண்டு நீர் அந்த கல்வாரி மலையிலே ஏறி சென்றீர் ஐயா, தவழ்ந்து சென்றீர் ஐயா, உருண்டு சென்றீர் ஐயா, கீழே விழுந்து சென்றீர் ஐயா. ஏசப்பா, உன் அன்புக்கு என் வாழ்க்கை ஈடாகாது சுவாமி, இந்த ஜபங்கள் ஈடாகாது ஆண்டவரே. இயேசு ராஜாவே, இந்த வேளையிலே ஓடோடி வருகிறோம் ஐயா, பரதேசிகளாக ஓடி வருகிறோம், பாவப்பட்டவர்களாக ஓடி வருகிறோம், கைவிடப்பட்டவர்களாக ஓடி வருகிறோம் ஆண்டவரே, அனாதைகளாக ஓடி வருகிறோம், யாரும் துணை இல்லை என்று ஓடி வருகிறோம் ஐயா. தெய்வமே, கடனாளியாக ஓடி வருகிறோம், குழந்தை இல்லாமல் ஓடி வருகிறோம் ஆண்டவரே, நஷ்டப்பட்டு ஓடி வருகிறோம் தேவனே, வீடு கட்ட முடியாமல் ஓடி வருகிறோம் ஆண்டவரே, கணவனோடு சேர்ந்து வாழ முடியாமல் ஓடி வருகிறோம், மனைவியோடு சேர்ந்து வாழ முடியாமல் ஓடி வருகிறோம், பிள்ளைகளை வளர்க்க முடியாமல் ஓடி வருகிறோம், பிள்ளைகள் எங்களை விட்டுவிட்டு சென்றார்கள் என்று ஓடி வருகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, அண்ணன் தம்பிகள் எங்களுக்கு துரோகம் செய்து விட்டார்கள் என்று ஓடி வருகிறோம் சுவாமி. அதே போலதான் அந்த 12 வருடம் ஆண்டவரே, ஒரு நாள் 2 நாள் அல்ல, 12 வருடங்கள் அவள் பார்க்காத மருத்துவர்கள் இல்லை, பார்க்காத மனிதர்கள் இல்லை, சாப்பிடாத மருந்துகள் இல்லை, அவள் யோசிக்காத நேரங்கள் இல்லை, கண்ணீர் விடாத காலங்கள் இல்லை சுவாமி. ஒவ்வொரு நாளும் அவளுக்கு நரகம் தான் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அவள் செத்து செத்து வாழ்ந்தாள் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அவமானத்தின் மேலே அவமானம் ஆண்டவரே. அப்பா, அவள் மேலே பார்த்ததை விட கீழே ஐயோ ரத்தம் போகுதான்னு பார்த்த தருணங்கள் தான் அதிகம் ஆண்டவரே. அப்பா, அவளை பார்த்ததை விட மற்றவர்களை பார்த்து ஐயோ அவங்க என்ன பார்த்து சிரிச்சிருவாங்களே என்று வாழ்ந்த தருணங்கள் தான் அதிகம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சுவாமி. ஏசப்பா, என்ற அவள நிலையை ஒரே ஒரு தடவை பாருங்கப்பா, இந்த மனுஷனை ஒரே ஒரு தடவை பாருங்கப்பா, இந்த பாவப்பட்டவனை ஒரே ஒரு தடவை பாருங்க என்று உன் பிள்ளைகள் உன்னை நோக்கி செபிக்கிறார்கள் சுவாமி. ஏசப்பா, தெய்வமே, என் கஷ்டம் அப்பா இனி மாறாதா? என் வேதனை மாறாதா? என் பிள்ளைகள் மாற மாட்டார்களா? என் கணவன் மாற மாட்டானா? என்னுடைய இந்த நிலை மாறாதா? என் மனைவி மாற மாட்டாளா? என் வீட்டுல சந்தோஷம் வராதா? என் கடன் தீராதா? ஆண்டவரே, இந்த நோய் என்னை விட்டு போகாதா? இந்த வலி என்னை விட்டு நீங்காதா? நான் படுக்கையிலே செத்து போவேனா? ஏசப்பா, தேவனாகிய கர்த்தாவே, நான் பார்க்காத மருத்துவர்கள் இல்லை, திங்காத மருந்துகள் இல்லை ஆண்டவரே. அப்பா, ஜெபிக்காத ஜெபங்கள் இல்லை ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நான் சோர்ந்து போறேன் ஐயா, அயர்ந்து போகிறேன் ஆண்டவரே, கண்ணீர் விடுகிறேன் ஐயா, கவலைப்படுகிறேன் ஐயா. உன்னை தொடணும்னு ஆசையா இருக்குது ஐயா. ஆண்டவரே, நீர் என்னை காண்பீர் என்று நான் நம்புகிறேன்
தெய்வமே என் வாழ்க்கையில அப்பா நீர் குறுக்கிட்டு வரணும் சுவாமி. அந்நாளில அந்த புள்ள இருந்த இடத்துக்கு நீர் போனீர் ஆண்டவரே. அவள் வாழ்க்கையில நீர் குறுக்கிட்டீர் சுவாமி. ஏசப்பா அவள் உன் வாழ்க்கையில குறுக்கிட்டாள் ஆண்டவரே. இன்று அப்பா தெய்வமே உன்னிடம் நாங்கள் குறுக்கிட விரும்புகிறோம் ஐயா. தெய்வமே எங்கள் வாழ்க்கையில் நீர் குறுக்கிட வாங்க ஆண்டவரே. அப்பா என் வாழ்க்கைக்குள்ள வாங்க ஆண்டவரே. என் நெஞ்சுக்குள்ள வாங்க ஆண்டவரே. என் இருதயத்தை பிளந்து பாருங்க ஆண்டவரே. இது உன்னுடைய இருதயம் சுவாமி. ஏசப்பா என் தெய்வீக கர்த்தாவே, இந்த வாழ்வை நீர்தானே அப்பா பிச்சை போட்டீர் ஆண்டவரே. இந்த உலகத்திற்கு என்னை அனுப்பின தேவன் நீர்தானே சுவாமி. ஏசப்பா என் கஷ்டம் ஒரு நாள் இல்லப்பா, 2 நாள் இல்லப்பா, பல வருடங்களாக, பல மாதங்களாக அப்பா நான் பைத்தியக்காரனை போல ஆயிடுவேனோ. ஐயோ தெய்வமே, எங்கள் குடும்பத்திலே வாழ்க்கை மாற்றங்கள் வராதா? ஏசப்பா நாங்கள் வாழ்வை பெற மாட்டோமா? என் கஷ்டங்கள் தீராதா? என் சோதனைகளை நான் வெல்ல மாட்டேனா? என் எதிரி ஆண்டவரே அவன் என்னை என்னாலும் கொன்று கொண்டிருக்கிறான். தெய்வமே எனக்கு தான்ப்பா எல்லா நஷ்டமும் வருது. பணம் அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே கடனாளியா நிக்கிறேன்ப்பா, வீட்டை மேனேஜ் பண்ண முடியல ஆண்டவரே. ஆம் தெய்வமே, என் துக்கங்கள் பல வருடங்களாக ஆண்டவரே அதிகமாக அதிகமாக மாறிக்கொண்டிருக்கிறதே ஒழிய என் துக்கம் போவே இல்லை சுவாமி. ஏசப்பா என் தெய்வமே, அந்த மகள் உன்னுடைய ஆடையை தொட்டால் ஐயா, உன் பரிசுத்தத்தை தொட்டால் ஐயா, உன் பக்தியை தொட்டால் ஐயா, உன் வல்லமையை தொட்டால் ஐயா, உன் கிருபையை தொட்டால் ஐயா, உன் கருணையை தொட்டால் ஐயா. ஆண்டவரே தேவனாகிய கர்த்தாவே உன் காலை தொட்டால் ஐயா, அவளுக்கு வாழ்வு கிடைச்சது சுவாமி. இயேசுவே இன்னைக்கு உன் கருணை எங்களுக்கு வேணும் ஐயா, உன் கிருபை எங்களுக்கு வேணும் ஐயா. தெய்வமே மடிப்பிச்சை கேட்கிறோம் ஐயா, என் பிள்ளைங்க மாறணும் ஐயா. தெய்வமே என் பிள்ளைய காப்பாத்துங்க ஆண்டவரே. தெய்வமே என் பிள்ளைக்கு ஜீவனை கொடுங்க ஆண்டவரே. அப்பா தெய்வமே அவன் போனு நோன்றான் ஆண்டவரே. ஏசப்பா பல மாதங்களாக அவனை நான் திருத்தணும்னு பாக்குறேன், என் மகளை திருத்தணும்னு பாக்குறேன். ஐயோ நான் தான் அவர்களுக்கு சாத்தானாக தெரிகிறேன் சுவாமி. ஏசப்பா என்னை வெறுக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களுக்கு போன் முக்கியமா போச்சு ஆண்டவரே, நான் முக்கியம் இல்லையா அப்பா. தெய்வமே அவர்களுக்கு வாழ்வை நீர்தானையா கொடுத்து சாத்தான் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மைண்டையும் அப்படியே தின்னு கொண்டு இருக்கிறான் ஐயா, மாற்றி கொண்டு இருக்கிறான் ஐயா. இன்னைக்கு போன் இல்லாத பிள்ளைங்க இல்லப்பா. தெய்வமே என் பிள்ளைய காப்பாத்துங்கப்பா, படிக்க வைங்கப்பா, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கப்பா, பரிசுத்தத்தை கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தாவே என் வாழ்வை மாற்றுங்க, அந்த மாற்றத்தை கொடுங்க, அந்த சுகத்தை கொடுங்க, அந்த வளத்தை கொடுங்க, அந்த நலத்தை கொடுங்க, அந்த ஜீவனை கொடுங்க என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை மீதும் உம்முடைய பரிசுத்த திரு ரத்தத்தை நீர் ஊற்றி அவர்கள் வாழ்வை நீர் செழுமையாக மாற்றி மறு வாழ்வை நீர் அருள்வீர் என்று முழுமனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை அனுப்பலாம். உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளப்படும். உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்புங்கள். இதே நம்பருக்கு, கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக 100 ரூபாய்
கட்டும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே. ஒரு சில பேரு ரொம்ப நாள் கஷ்டமா இருப்பீங்க, ரொம்ப வேதனையில இருப்பீங்க. அவர்கள் 1 திருப்பலியோ 3 திருப்பலியோ 5 திருப்பலியோ 7 திருப்பலியோ 9 திருப்பலியோ 12 திருப்பலியோ 33 திருப்பலியோ 77 திருப்பலியோ உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய பாரம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி திருப்பலியை நிறைவேற்றும்படியாக நேர்த்தி கடன் செய்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். ஒரு சாமியார் 2 மணி நேரம் உட்கார்ந்து எல்லா ஜபங்களையும் அவரே சொல்லி அதே ஒரே ஸ்பிரிட்டோட ஒரே ஆத்மாவோட ஒரே சக்தியோடு உங்களை இந்த பலிபீடத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்றால் கடவுள் வானக தந்தை உங்கள் மீது எவ்வளவு கருணை கொள்வார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். மற்றும் தெய்வ பிள்ளைகளை நீ ஒரே ஒரு உதவி கேட்கிறேன், என்னவென்றால் இதை பார்க்கிறவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. உங்களுடைய கருத்துக்களையும் இந்த பிரேயர் நல்லா இருக்குதா நல்லா இல்லையா என்று கூட நீங்கள் சொல்லலாம். அப்படியெல்லாம் நீங்க சொல்லும் போதுதான் எங்க ஃபாதர்ஸும் இதை ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும் நல்லா செய்யுங்க ஃபாதர் அப்படி என்று சொல்வார்கள். இல்லை என்றால் பிள்ளைகளே இது யாரும் விருப்பப்படல ஃபாதர் நிப்பாட்டினுங்க என்று சொல்வார்கள். இவ்வளவு கரண்ட் பில்லு, இவ்வளவு கம்ப்யூட்டர் பில்லு, கேமரா பில்லு, நெட் பில்லு எல்லாம் வேஸ்ட் ஆகி போயிடும், எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிடும். அதனால உங்க கையில ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். இதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, பேஸ்புக்ல வைங்க, வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளே, நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு, அனாதை பிள்ளைகளுக்கு, உடல் ஊனமுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். உங்க பிள்ளைங்க பயன்படுத்தின பழைய டிரெஸ்ஸுகள் ஏதாவது இருந்தால், ட்ரௌசரு, டிஷர்ட்டு, பேண்ட், ஸ்வெட்டரு, இது போல ஏதாவது நிறைய பொருட்கள் வச்சிருப்பீங்க, சுடிதார் அப்படி எல்லாம் வச்சிருப்பீங்க. அது ஒருவேளை உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். எங்க பிள்ளைகளுக்கு அது உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஏதாவது காசு உள்ளவர்கள் இந்த ஜபத்துல நீங்கள் ஈடுபட்டு இருந்தால் தெய்வ பிள்ளைகளே, உங்க பேரால எங்க பிள்ளைகளுடைய குடிசைகள், எங்க மக்களுடைய குடிசைகள்ல கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, வசதிகள் கிடையாது. ஒரே ஒரு சின்ன குண்டு பல்பு, சோலார் பல்பு உங்களால முடிஞ்சா ஒரு 2-3 வாங்கி எங்களுக்கு கொடுங்கள். உங்க பேரால ஒரு 2-3 வீட்டுல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளை, மிரக்கல் ஆயில் எவ்வளவோ நோய்களையும் வலிகளையும் அகற்றி கொண்டிருக்கிறது. அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள். நிச்சயமாக கச்சிதமாக எழுதி வேணாலும் கொடுப்பேன். உங்க ஆயுசு நாளைக்கே சாவு போறீங்கனாலும் உங்க ஆயுசை ஏத்தி வைக்கும், கூட்டி வைக்கும் அந்த மிரக்கல் ஆயில். அப்படிப்பட்ட ஆயில் அது. ஏனென்றால் என் தந்தையானவர் 4 வருடங்களாக மரண படுக்கையில் தான் இருக்கிறார். ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது. இந்த மிரக்கல் ஆயில் தான் அவரை காப்பாத்திட்டு வச்சிட்டு இருக்குது. அதனால நீங்களும் அதை வாங்கி பயன்படுத்துங்கள். மற்றும் ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம், இது கட்டு ஜப புத்தகம், இது விடுவிக்கும் ஜப புத்தகம். எத்தனையோ பிள்ளைகள் கட்டுகள்ல குடும்ப வளர்ச்சி கிடையாது, குடும்பம் உடைஞ்சு போய் கிடக்கிறது, பலவிதமான சோதனைகள். இது வாழ்நாள் முழுவதும் உள்ள கட்டு ஜப புத்தகம். அந்த காலத்துல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் வைத்து எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடித்ததை போல, குடும்பத்துல சமாதானம் வந்ததை போல, அதில் உள்ள ரகசிய ஜபங்கள் கொண்ட புஸ்தகம் இது. அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே.